Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. திரு நாஞ்சில் கோலப்பன், திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? வணக்கம் தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அறிந்தாருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க இப்ப இந்த போட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு நெஞ்சில பால வார்த்த பூரா இருக்கு அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்களின் பேச்சு. ஏன்னா ஒரு பாஜகவை நம்பி நம்ம ஒரு அடிமையா போனோம் அவங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம ஒரு தொகுதி மேம்பாட்டுல அவருடைய ரயில் இதுல விடுறதுனால நாங்க தூத்துக்குடியில வரவேற்கிறோம் சொல்லி கேட்டாரு. அதுக்கே அவங்க விடல. இது போல பாஜக ஒதுக்கப்பட்ட காலங்கள் நிறைய உண்டு. நம்ம பார்த்திருக்கிறோம். இவரு சந்திரபாபு நாயுடு இப்படிதான் ஒதுக்குனாங்க. இவர் நிதிஷ்குமாரை ஒதுக்குனாங்க. கடைசியில அவங்களோட தயவுல தான் இன்னைக்கு ஆட்சியே நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பாஜக. இது போல நாளைக்கு அண்ணன் பண்டூர்ட்டியார் அண்ணன் சொன்னது போல ஒதுக்கப்பட்டவர்கள் நல்லதுக்கே நடந்தது. இந்த ஆடி திருவாதிரைக்கு அவர் நல்லதே செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. பாரத பிரதமர் மோடிங்கிறதா நாங்க செய்யணுமே ஒழிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில இருக்கிறத எந்த தொண்டனும் விரும்ப மாட்டாங்க. இப்ப பெருமாள்மணி அண்ணன் ரொம்ப தெளிவாவே சொன்னாங்க. ரெண்டாவது, நீங்க அன்னைக்கு அமித்ஷா செய்யும் போதே நாங்கெல்லாம் வெளியில வந்துடுறோம், இனி என்டிஏ கூட்டணிக்கு நம்ம தேவையில்லை அங்கிறது நாங்க நினைச்சோம். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியும் புறக்கணிப்பு செஞ்சதை நாங்க அதிமுக தொண்டர்களாக வரவேற்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு நல்லவங்க யாருன்னு தெரியாது. 2024 மோடி பிரதமர் ஆகணும்னு தன்னுடைய ஒரு சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் நின்று 35% ஓட்டு வாங்கி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 18% ஓட்டு உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதை கூட நன்றி மறந்த பாஜக அந்த கூட்டணி இவங்க புறந்தல்றது நாங்க உத்தமம் நினைக்கிறோம். சார், ஏசி சண்முகத்தை கூப்பிட்டுருக்கீங்க, ஒரு தமாக ஜி.கே. வாசனை கூப்பிட்டுருக்கீங்க. அதை கூட நாங்க என்ன சார் கேவல கட்டு போயிட்டோமா சார் ஒரு மோடிக்கு? அது ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு செயல்பாடு சார். அதனால எங்களுடைய உணர்வு நாங்க அண்ணன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம். அண்ணன் பண்டூர்ட்டியார் அண்ணன் எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த பேட்டி கொடுத்திருக்கிறது. வருங்காலம் அண்ணன் எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி நீதி கேட்டு நான் என்ன தவறு செய்தேன், என்னை திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள் என்கிறதுக்காக மக்கள் மத்தியில தான் நின்னாரு. அவர் எதையும் எதிர்பார்த்து நிக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பக்தர் இல்லையா ஓபிஎஸ்? அவர் அது மாதிரி சண்டை மாறுதெல்லாம் செய்வாரா சார்? பிரதமர் நரேந்திர மோடியோட இதே கடிதான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையே தூக்கி தூர போட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் சார். இந்த பாஜக எங்க இருந்து 2% ஓட்டு வாங்கிட்டு இருந்த பாஜகவை பாஜக இருக்குங்கிறத தமிழ்நாட்டுல காட்டினது உழைப்பால காட்டினது அண்ணாமலை ஒரு ஆளு தான் எங்களுக்கு தெரிஞ்சு. நாங்களும் அந்த காலத்துல இருந்து பாஜகவை பார்த்துட்டு தான் வரோம். தானலிங்க நாடா நடத்தின காலத்துல இருந்தே நாங்கள்லாம் எங்க மாவட்டத்துல எல்லாம் RSS எல்லாமே பயங்கரமான ஸ்பீடா இருந்தவங்க காலத்துல. அண்ணன் பொன்ராத எத்தனை நாள் பலமுறை தோல்வி அடைஞ்சு வந்திருக்காருங்கிறது எல்லாம் தெரியும். பாஜக எங்க இருந்து எந்த ஒவ்வொரு குதிரையில திமுக கூட ஓட்டுவாங்க, அதிமுக கூட ஓட்டுவாங்க, தனியா போய் விஜயகாந்த் கூட போய் நின்று அந்த ஒரு கூட்டத்தை வச்சு அப்படியெல்லாம் பல தோல்விகளை கண்டவங்க, டெபாசிட் இழந்தவங்க. நோட்டாக்கு கீழே போன பாஜகங்கிறத அம்பலப்படுத்தி கொண்டு வந்தது அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை நீக்கிற முறைதான் எடப்பாடி வீட்டு வாசல் கதவை திறந்தது சார் அன்னைக்கு அமித்ஷா. இப்போ நம்ம சீமான் அவர்கள் சொன்னாரு, நீங்க என்னதான் என்டிஏ கூட்டணி எல்லாம் சொன்னா கூட எடப்பாடிக்கு பின்னாடி தானுங்க நீங்க நிக்கணும் அப்படின்னு பாஜகவை பத்தி சுட்டி காட்டினாரு. அதுதான் இப்ப உண்மையா தெரியுது. இப்ப எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பாரத பிரதமர் மோடி பார்த்தா அடுத்த நொடிய நான் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி விடுவேன்னு எடப்பாடி அச்சுறுத்தல் பண்ணியிருக்காரு. அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு பாரத பிரதமர் மோடியே போகும்போது எப்படி நீங்க பார்க்க மாட்டேன்னு போகும்போது அது எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? உங்க தொண்டர்களுடைய உணர்வை தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பிரதிபலிச்சிருக்காரு பாக்குறீங்க. 100%, 100% உங்கள்ட்ட மீண்டும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இது நாங்க சொல்லல, எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் கூட வரவேற்கிறாங்க சார். ஓகே, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.